பெரிய கருப்பு நிற பூட்டு. சாவியை நுழைத்து 3 முறை திருப்பியதும் திறந்து கொண்டது. திறந்ததும் பாலா பூட்டை கதவோரம் விளக்கு மாடத்தில் வைத்தான். நல்ல வலுவான கதவு. தள்ளியதும் வீட்டின் உள்ளிருட்டை அறிவித்துக் கொண்டு விரிய திறந்தது அது. உள்ளே காலடி எடுத்து வைத்ததும் அவனுக்குள் மெல்லிய சிலிர் போன்று உடம்பு முழுவதும் ஓடியது. ரொம்ப நாள் பூட்டி கிடந்ததன் அடையாள நெடி அவன் மூக்கில் ஏறியது. புழுக்கை வாசனை வீடெங்கும் அடித்தது. பாலா தலையிலும் உடம்பிலும் படிந்த சில வளையங்களை தட்டி விட்டான். கதவிலிருந்து வந்த வெளிச்சத்தில் அவன் நின்று கொண்டிருந்த அறை மட்டுமே வெளிச்சமாயிருந்தது. அவன் முன்னறை ஜன்னல்களை திறந்து விட்டான். மாலை 5:30 மணி. வெளிர் மஞ்சள் வெயில் கருணையாய் ஜன்னல் வழி நுழைந்தது. அதன் உபயத்தில் உள்ளறைகளும் தெரிந்தன. பாலா அந்த வீட்டை வாங்குகிற உத்தேசத்தில் தான் இப்போது வந்திருப்பது. அது அவன் ஒன்றும் பாத்திராத வீடல்ல. இதற்கு முன்பு நுழைந்திராத வீடும் அல்ல. அடுத்த அறைக்குள் நுழைவதற்கு முன்னறையின் அகல நீல விசாலங்களை கண்ணால் அலசினான். பெரிய பரந்த அறைதான் அது. தரை முழுக்க குப்பை. ஒரு மூலையில் காகித குவியல். ஓட்டு வீடு என்பதால் மிக தாழ்ந்த கூரை அது. அதற்கு தாங்களாக 2 மரத்தூண்கள் பெயிண்ட் உதிர்ந்து நின்றன. நிறைய அறைகளாய் விரியும் கொஞ்சம் நீளமான வீடு. இதற்கு முன் இதை விலைக்கு வாங்க எத்தனையோ பேர் அதை பார்த்து விட்டு போய்விட்டார்கள். வந்து பார்த்தவர்கள் மறுமுறை வரவில்லை. இப்போது பாலா இந்த வீட்டை வாங்குவதற்கு ஏற்கனவே தீர்மானித்து விட்டான். அப்பாவின், நடராஜ் மாமாவின் அபிப்பிராய குரல்களை எல்லாம் மீறி பாலா உறுதியாய் எடுத்த தீர்மானம் அது. மிக குறைந்த விலையில் கிடைக்கிற அவனுக்கு பிடித்தமான வீடு. குறைஞ்ச விலைக்கு அந்த வீட்டுக்காரன் விற்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த குடும்பம் காலி பண்ணியனதுக்கு அப்புறம் 2 வருஷமா அது பூட்டியே கிடக்குது. வாங்கறதுக்கு எல்லோரும் பயப்படுறாங்க. ஆவி அலையிற வீடுன்னு தெருவில் பேசிக்கிறாங்க. இத்தனை எதுக்கு? அட போங்க மாமா, இந்த காலத்துல போய் இதெல்லாம் நம்பிக்கிட்டு. பாலா சொன்னதும், டேய், எங்க வீட்டிலேயே ஒரு நாள் ரொம்ப வெக்கையா இருக்கேன்னு மொட்டை மாடியில போய் படுத்தேன். தூக்கத்துக்கு நடுவுல என்னமோ ஒன்று பலமா மேலே ஏறி உட்கார்ந்துக்கிட்டு கழுத்தை பிடிச்சு அமுக்குற மாதிரி ஒரு ஃபீலிங். கண்ணும் துறக்க முடியல, எந்திரிக்கவும் முடியல. ஒரு 2 நிமிஷத்துல ஜீவன் போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ஒண்ணுமில்லாத இடத்துலயே அப்படி. ஒரு பொண்ணு தூக்கு போட்டு செத்த வீட்டுல எப்படி இருக்கும்னு நீயே யோசி. நடராஜ் மாமா பயந்த குரலில் பாலாவை பயமுறுத்த பார்த்து தோற்றார். அப்பாவுக்கும் அந்த வீட்டை வாங்க துளி கூட இஷ்டமில்லை. வேணாம்பா பாலா. அப்பா, நம்ம அப்படியே போய் குடியிருந்திட போறதில்லையேப்பா. அதை நன்றாக புதுப்பித்துத்தான் போக போறோம். நீங்க கவலைப்படாதீங்க. ஊருக்குள்ள பேசுறதெல்லாம் வெறும் கட்டுக்கதை, கற்பனையான பயம். நானும் அந்த வீட்டுக்குள்ள 2 வருஷத்துக்கு முன்ன எத்தனையோ தடவை உலாத்தி இருக்கேன். எனக்கு அது புது இடமே இல்லை. நல்லா பழகின இடம். என்னத்துக்கு வீண் பயம்? இடிச்சு புதுசா ஆல்டர் பண்ணி கட்டத்தானே போறோம். இப்படி நிறைய பேசி எல்லோரையும் சமாதானம் பண்ணி ஆயிற்று. பாலாவுக்கு எடுத்த முடிவிலிருந்து பின்வாங்க மனம் வரவில்லை. அவன் பிடிவாதம் தளராமல் இருந்ததுக்கு ஒரே ஒரு காரணம்தான். அது பவானி வாழ்ந்த வீடு. அந்த வீட்டின் ஒவ்வொரு சதுர மில்லிமீட்டர் பரப்பிலும் அவள் ஞாபகங்கள் கலந்திருக்கின்றன. பாலா மணி பார்த்தான். 5:45 ஆயிருந்தது. வெளியே வெளிச்சம் மங்க தொடங்கிவிட்டது. இதோ 2 வருடங்களுக்கு முன் ஒரு நாள் இதே மாதிரி வெளிச்சம் மக்கின மாலை நேரத்தில் இந்த வீட்டு படிகளில் ஏறுகிற ஞாபகம். வீட்டுக்குள் இப்பொழுது இருக்கிற மாதிரியே இருட்டு. பூஜை அறையில் இருந்து மட்டும் கொஞ்சமாய் வெளிச்சம். விளக்கு தீபம். லேசாய் மணி சத்தம் கேட்கிறது. மிக மெதுவான ஆனால் இனிமையான குரலில் துதிப்போர்க்கு வல்வினைப்போம் துன்பம் போம் கேட்கிறது. பூஜை அறைக்குள் இருந்து வெளிவருகிற சரோஜம்மாவின் அவுட்லைன் உருவம். இருட்டு மங்களில் யாரு என்று கேட்டுவிட்டு, பாலாவா, வாப்பா என்கிறாள். டிக் என்று சுவிட்ச் தட்டப்படுகிற சப்தத்தை தொடர்ந்து டியூப்லைட் உயிர் பெறுகிறது. அவன் மனநிழலிலும் கூட படப்படவென நிறைய விளக்குகள் உயிர் பெற்றன. இப்பத்தான் விளக்கு வச்சேன். உட்காரு. சரோஜம்மா அரை நிமிடத்தில் எல்லா லைட்டுகளையும் போட்டுவிட்டு வந்தாள். பாலா மர நாற்காலியில் உட்கார்ந்தான். 5 மணிக்கே வந்துட்டேன். உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு. அதனால அப்படியே இப்படி வந்தேன். ஆமா, மாமா இல்லையா? வெளியில போயிருக்கார், வந்துடுவார் என்று சொல்லிவிட்டு சரோஜம்மாவும் தூணோரம் உட்கார்ந்தாள். எப்போதும் இருக்கிற வெகு மெலிதான புன்னகை ஒன்று சரோஜம்மா உதட்டில் இப்போதும் இருந்தது. இருவரும் மேற்கொண்டு பேசுவதற்கு விஷயங்களை தேடிக்கொண்டிருக்க சின்னதாய் ஒரு இடைவெளி. பாலா அங்கிருந்தபடியே வாசலுக்கு வெளியே பார்த்தான். வீதிக்கு எதிர்ப்புறம் அவன் வசிக்கிற வீடு தெரிந்தது.
வாசற்கதவை வெறுமனே சாத்திவிட்டு வந்தது ஞாபகம் வந்தது அவனுக்கு. சீனி வருவதாக சொல்லியிருக்கிறான். சீனி வராத வீட்டில் எந்த வேலையும் இல்லாத சாயங்கால பொழுதுகள் சரோஜாமாவின் வீட்டில்தான் பெரும்பாலும் கழியும் அவனுக்கு. சில சமயம் காப்பி, இரவு சாப்பாடு எல்லாம் கூட இங்கே தான் இருக்கும். பாலாவுக்கு எப்படித்தான் இந்த குடும்பத்துடன் இப்படி ஒட்டி கொண்டோமோ என்று பாலா பல தடவை ஆச்சரியப்பட்டதுண்டு. ஆனாலும் அவன் சுபாவத்திற்கு எந்த ஊருக்கு எந்த இடத்துக்கு போனாலும் அருகாமையிலேயே அவனுக்கென பாசமான வீடு ஒன்று உருவாகி விடுவதில் ஆச்சரியப்படம் ஒன்றுமில்லை. சின்ன வயதில் அவன் படித்துக் கொண்டிருந்த காலத்தில் கூட அவன் ஊரில் இப்படித்தான் பத்மாவதி அக்கா வீடு இருந்தது. அந்த சமயங்களில் பாலா அவனுடைய வீட்டில் இருந்ததை விட பத்மாவதி அக்கா வீட்டில் இருந்ததே அதிகம். ஆமா பாலா, இன்னைக்கு என்ன பண்ண போற என்றாள் சரோஜம்மாள். ஆமா, நீங்க எதை கேட்குறீங்கம்மா? சமையல் தான். சீனி வரேன் நான். 2 பேரும் இன்னைக்கு வடிவு மெஸ்ல சாப்பிட போறோம். பாலா அவன் அறையில் தனியாகத்தான் சமைத்துக் கொள்வான். ஹெல்ப் குக்கிங் லீவு நாட்களில் விளையாட்டாய் அவன் அம்மாவிடமிருந்து கற்றுக்கொண்டது இங்கே அவனுக்கு அது உதவியாய் இருக்கிறது. மெஸ்ஸில் சாப்பிடுவது சில சமயம் அவனுக்கு ஒத்துக்கொள்வது இல்லை. எத்தனை நாள் தனியா சமைச்சு சாப்பிட்டு இருப்ப? பேசாம கல்யாணம் பண்ணிக்க என்றாள் சரோஜம்மா. அட நீங்க வேறம்மா, எங்க அப்பா கூட சமயம் கிடைக்கிற போதெல்லாம் இந்த விஷயத்தையே நேரடியாகவோ மறைமுகமாகவோ கடிதம் எழுதிட்டுத்தான் இருக்காரு. ஊர்ல நடராஜ மாமாவின் பெண் ரெடியா இருக்கிறதாம். அவரும் அடிக்கடி அப்பா கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறார் போல. அவன் சொல்லிவிட்டு மெல்லிய புன்னகை புரிந்தான். ஆனா எங்க அம்மா இருக்காங்களே, அவன் இஷ்டத்துக்கு எப்பவோ பண்ணிக்கிட்டு போகட்டுமே, ஏன் வற்புறுத்துறீங்க அவனை என்று எப்பவும் சொல்லுவாங்க. என் மேல தனி பாசம் அவங்களுக்கு. ஆனா அம்மாவும் போன தடவை ஊருக்கு போயிருந்த போது திடீரென அப்பாவுக்கு சாதகமாகத்தான் பேசினான். ஆனால் நான் யாருக்கும் இதுவரைக்கும் எந்த பதிலும் சொன்னதில்லை சிரித்தான் பாலா. பண்ணிக்கலாம் சரோஜம்மா, இப்ப என்ன அவசரம் என்றான். ஏன், உனக்கு இப்ப என்ன வயசு? ஒரு 27, 28 வயசு இருக்குமா? அட, வயசு கிடைக்கட்டும், எதுக்கு சும்மா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அவளை கொடுமைப்படுத்தணும்னு பார்த்தேன் சிரித்துக்கொண்டே சொன்னான் பாலா. சரோஜம்மாவை பார்த்து அப்படி சொல்லி இருக்க கூடாதோ என்று பாலா வருத்தப்பட்டான். அதை அவன் சொன்ன கணத்தில் சரோஜாமாவின் பேச்சும் சிரிப்பும் ஒரு நிமிடம் நின்று போய் மறுபடி இயல்புக்கு வந்தது. அவனும் அதை கவனித்து விட்டான். அவனுக்கு ரொம்ப சங்கடமாகிவிட்டது. ஆமாம், சரோஜம்மாவுக்கு பவானியின் நினைவு வந்திருக்க வேண்டும். அவர்களின் ஒரே செல்ல மகள். கல்யாணத்துக்கு அப்புறம் அவளின் முகத்தில் அப்பின சோகத்தை தவிர வேறெதையும் கண்டிராத பவானியின் உருவம்தான் சரோஜம்மாவின் மனதில் நின்றிருக்க வேண்டும். ஏதாவது பேசப்போய் அது இப்படி எங்கேயாவது போய் முடிந்து விடுகிறது. அமைதியாக இருந்த சரோஜம்மாவை பார்த்து, ஏம்மா, நான் உங்களை ஒன்று கேட்கட்டுமா? பாலா மிக தயக்கத்துடனேயே கேட்டான். சரோஜம்மா இப்போது நினைத்து பார்க்க விரும்பாத சோகங்களை எல்லாம் தான் இப்போது கேட்கப் போவது கிளறிவிடுமோ என்று பயமாக இருந்தது அவனுக்கு. அவன் என்ன கேட்கப் போகிறான் என்பது புரிந்து போய் அதற்கு பதில் சொல்லவும் தயார்தான் என்பது போல இருந்தது சரோஜம்மாவின் முகமும். பவானி இப்ப எப்படி இருக்கா? சரோஜம்மாவின் உதட்டில் அந்த பழைய புன்னகை மீண்டும் வந்து உட்கார்ந்து கொண்டது. ஏதோ ஒரு துயரத்தை மறைக்க விரும்புகிற கவசம் மாதிரி. அப்படியே தான் என்றாள் சரோஜம்மா. அவன் மௌனமானான். புதுசா என்ன சொல்றதுக்கு இருக்கு பாலா? அவ முன்னத்தை விட இப்ப இன்னமும் ரொம்ப கஷ்டப்படறான்னு மட்டும் தெரியுதுப்பா. அவ வாயை திறந்து எதுவும் சொல்லல. ஆனா ஒரு தாய்க்கு தெரியாதா? அவ குரலை வச்சே கண்டுபிடிச்சிடுவேன். புருஷன் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கா. எப்பவும் வாய் ஓயாம திட்டிக்கிட்டே இருக்கானாம். பக்கத்துல இருக்கிற மாமி தான் சொல்லுவா. தினமும் குடி அடி. அவ போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணினாலோ தெரியல, இப்படி கொடுமைப்படணும்னு அவளுக்கு எழுதி வச்சிருக்கு. கொஞ்சம் இடைவெளி விட்டு மறுபடியும் சொல்ல ஆரம்பித்தாள். இங்கே வரும்போதெல்லாம் கேட்டா எதுவுமே சொல்ல மாட்டா. அவ நிறைய சகிச்சு பழகி போன மாதிரி இருப்பா. ஆசையா கட்டி கொடுத்த இடம் மோசமா போயிருச்சு. நீ சொன்னியே எதுக்கு கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணை கொடுமைப்படுத்தணும்னு, அந்த வார்த்தை சொன்னதும் சட்டுன்னு அவன் ஞாபகம் தான் வந்துருச்சு. உங்க முகத்தை பார்த்ததுமே புரிஞ்சிடுச்சு. ஆனா நீங்க என்கிட்ட இந்த அளவு எல்லா சொந்த விஷயங்களையும் என்கிட்ட மனசு விட்டு பேசுறீங்களே, அதுவே சந்தோஷமாய் இருக்கு என்றான் பாலா. சரோஜம்மா அவன் பார்த்திராத மாதிரி கண்களை துடைத்து கொண்டாள்.
யாரிடமாவது தன் மன கஷ்டங்களை சொல்லி இறக்கி வைக்க விருப்பமாயிருந்தது அவளுக்கும். தற்போது அங்கே அருகே ஆறுதலாய் பாலாதான் இருந்தான். அதை கேட்பதற்கு காதுகளும் பொறுமையும் எல்லாவற்றையும் விட மிக மேலான அக்கறையும் அவனிடம் இருந்தன. கொஞ்ச நேரத்தில் வேணுமாமா வந்தார். சரோஜம்மாவின் கணவர். பாலாவை பார்த்த மாத்திரத்தில் சிரிப்பு இழையோடியது முகத்தில். வாங்க பாலா, உங்க கூட ஒழுங்கா உட்கார்ந்து பேசி ரொம்ப நாளாச்சு என்றார். இன்னொரு மர நாற்காலியை எடுத்து அவன் அருகில் போட்டுக்கொண்டார். உட்காருவதற்கு முன் சட்டையை கழற்றி தூணில் அடித்திருந்த ஆணியில் மாட்டினார். எப்பவுமே அவனை மிக பிரியமாய் நடத்துகிற வேணுமாமா, அப்பா லெட்டர் போட்டாரா என்று விசாரித்தார். ஊரில் எல்லோரும் சௌக்கியமா என்றும் கேட்டார். அவர் ரிட்டையர் ஆனதற்கு பின் அவருக்கு சொற்பமாய் இருக்கிற பேச்சு துணைகளில் அவனும் ஒருவனாகி விட்டான். அதுவும் இவனுடன் பேசுவதில் ஒரு தனி பிரியம் இருக்கும் அவரிடத்தில். அவனுக்கும் அப்படித்தான். நடுவில் காப்பி வந்தது. கொஞ்ச நேரம் கழித்து சீனி வந்தான். சௌக்கியங்களா என்றான் வேணுமாமாவையும் சரோஜம்மாவையும் பார்த்து. சிநேகமாய் சிரித்தான். போலாமா என்பது போல பாலாவை பார்த்தான். சொல்லிவிட்டு இருவரும் கிளம்பினார்கள். மெஸ்ஸுக்கு போகிற வழியில் சீனி அவனிடத்தில், ஆமாம், நீ இப்போ அந்த குடும்பத்திலேயே ஒருத்தனாயிட்ட போலிருக்கு சிரித்தான் சீனி. தெரியும், நீ அங்கத்தான் இருப்பேன்னு தெரியும். அதான் நம்ம ரூமுக்கு போகாம நேரா அங்க வந்துட்டேன் என்றான் சீனி. பாலா ஆமோதிப்பாய் சிரித்தான். அதற்கு மறுநாள் காலை அலுவலகம் கிளம்புவதற்கு வீட்டை பூட்டிக் கொண்டிருக்கும் போது சரோஜம்மா வீட்டு வாசலில் சரில் என்று ஒரு ஆட்டோ வந்து நிற்பதையும் அதிலிருந்து பவானி இறங்குவதையும் பார்த்தான். கையில் கொஞ்சம் பெரிய லெதர் பேக் இருந்தது. அவள் இறங்கி உள்ளே போன ஒரு நிமிடத்தில் சரோஜம்மா வெளியே வந்து ஆட்டோவுக்கு பணம் கொடுத்து அனுப்பினாள். நிமிர்ந்து ரோட்டை தாண்டி பார்வை இவனிடத்தில் பதிர்ந்தது. பாலா லேசாய் சிரிக்க முயல்வதற்குள் சரோஜம்மா வேகமாய் உள்ளே சென்றாள். பாலா யோசனையாய் ஒரு சில கணங்கள் அப்படியே நின்றான். திடீரென்று அந்த சப்தம் கேட்டது. பெருத்த குரலில் யாரோ அழுகிற சப்தம். கிட்டத்தட்ட ஒரு கதறல் மாதிரி. பாலா உற்று கேட்டான். அழுவது பவானித்தான் என்று புரிந்தது அவனுக்கு. அவன் முதல் தடவை பவானியை பார்த்ததும் கூட இதே மாதிரி அழுத கோலத்தில்தான். பவானி முழங்காலில் முகம் புதைத்து சுவரோரம் உட்கார்ந்திருந்தாள். நிறைய அழுதிருப்பாள் போல. பாலா வந்ததை உணர்ந்தது மாதிரி தலை நிமிர்ந்தது. சோர்ந்த இமைகளும் கரைந்த கண்மையும் வீங்கிய கன்னங்களுமாக மெல்ல அவனை பார்த்தாள். புடவை தலைப்பில் கண்களை துடைத்து கொண்டாள். வாங்க பாலா என்றாள். பாலா ஓரிரு செகண்டுகள் அவளை நேராக பார்த்தான். எப்போதும் அழுவதற்கென்றே படைக்கப்பட்ட ஒரு ஜீவன் மாதிரி அவள் இருந்தாள். ஒருவேளை கல்யாணத்துக்கு முன் நான் அவளை சந்தித்திருக்க வேண்டும் என்று நினைத்தான். இதே முகம், மென்னுகிற கண்களும், புருஷனிடம் அடிவாங்காத கன்னங்களுமாய் பொலிவாய் சந்தோஷமாய் இருந்திருக்கும். அவள் கல்யாணத்துக்கு அப்புறம்தான் பாலா அவர்களின் எதிர் வீட்டில் குடிவந்தது. சரோஜம்மா குடும்பத்துடன் அவனுக்கு பரிச்சயம் ஏற்பட்டது. பிறகு அந்த குடும்பத்துடன் நன்றாக பழகிவிட்டான். பல தடவைகள் பவானியை சந்தித்தும் பேசியும் இருக்கிறான். பவானி அதிகம் பேசக்கூடியவள் அல்ல. ஆனாலும் தன் அம்மாவிடமிருந்து நேராய் தாரை வார்த்து பெற்று கொண்ட மாதிரி அந்த புன்னகை மட்டும் கொஞ்சம் கூடுதலாகவே அவளிடம் இருக்கும். எப்போதும் லேசாய் சோகம் கலந்த சிநேகமான பார்வை. அழுது முடித்ததின் பிறகு பவானி மிக அழகாயிருப்பது போல் பட்டது அவனுக்கு. மிக சில பேருக்குத்தான் அப்படி ஒரு துயர அழகு சாத்தியப்படுகிறது. பவானி மாநிறம் தாண்டிய மிதமான கருப்பு நிறம், நீள்வட்ட முகம். ஒரு தடவை அவன் வீட்டு ஜன்னலில் இருந்து வாசல் படியில் தலை வாரியபடி நிற்கும் பவானியை பார்க்க நேரிட்ட போது அத்தனை தூரத்திலிருந்தும் பளிச்சென அவள் கண்கள் மட்டும் பிரதானமாக தெரிந்தது. ஞாபகம் வந்தது. அவளின் அழகுக்கு அந்த கண்களின் பங்கு அதிகம். ஆனால் இத்தனை கிட்டே இருந்து பார்க்கும்போது அதற்கு பின்னால் இருக்கிற வேதனை வரிகள்தான் பிரதானமாக தெரிகிறது. இப்போது பாலாவுக்கு அவளோடு ஏதாவது பேச வேண்டும் போல் இருந்தது. ஏதாவது கேட்க வேண்டும். அவனை இந்த வீட்டில் ஒருவனாய் மதிக்கிற குடும்பம், அதன் மீது அவனுக்கு இருக்கிற அக்கறையை எப்படியாவது அவளிடத்தில் வெளிப்படுத்தி விட வேண்டும் என்றிருந்தது. மறுபடியும் பிரச்சனையா பவானி என்று கேட்டான். குரலின் தயக்கத்தை மெதுவாய் உதறிவிட்டு, உன் பிரச்சனைகளை என்னவென்று எனக்கு தெரியும். தாராளமாய் அதை பற்றி என்னிடம் சொல்லலாம் என்கிற தோணியில் இருந்தது அவன் கேட்டது. லேசாய் அவள் தலையாடியது.
வாயை திறந்து எதையும் சொல்லவில்லை. என்னாச்சு பவானி? பவானி மேலும் மௌனமாகத்தான் இருந்தாள். பிறகு என்ன நினைத்தாலோ தெரியவில்லை. ஒரு வினாடி பார்வை சமையலை பக்கம் போனது. மெதுவாய் எழுந்தாள். இத பாருங்க என்று திரும்பி முதுகு காட்டி நின்றாள். தோள் பட்டையிலிருந்து புடவையை முன்பக்கமாய் எடுத்து விட்டு கொண்டாள். பாலா தயக்கமாக பார்த்தான். அவனின் பின்னங்கழுத்துக்கு கீழே கருப்பாய் வட்ட வட்டமாய் 3-4 இடத்தில் என்ன அது? காயம் மாதிரி கண்களை சுருக்கி மேலும் உற்று பார்த்தான். என்ன பவானி அது என்றான். புடவையை இடுப்பில் இழுத்து சொருகி கொண்டு திரும்பினாள். ஒரு சின்ன சிரிப்போடு சொன்னாள், சிகரெட் சூடு. அவனுக்கு அதிர்ச்சியாய் இருந்தது. கடவுளே என்றான். மீதியெல்லாம் சொல்லாமலே புரிந்துவிட்டது. பிறகு வேதனையோடு சொன்னாள், 2 நாள் முன்னாடி நடந்தது. அந்த ஆளுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி கிடையாது. இது ஒண்ணுமே இல்ல பாலா, இதை விட சித்திரவதையெல்லாம் கூட அனுபவிச்சிட்டேன். இதுக்கு மேல எனக்கு சகிப்புத்தன்மை கிடையாது. அதான் வந்துட்டேன் ஒரேடியா. பாலா என்ன சொல்வதென்று தெரியாமல் நின்றான். பவானியின் புருஷனை ஓரிரு தடவைகள் பார்த்தும் பேசியும் இருக்கிறான். அவனை பார்த்தால் ஒன்றும் அறியாத சாது மாதிரி தான் இருப்பான். நன்றாய் சிரித்து சிரித்து பேசுகிற டைப் தான். ஆனால் அவனுக்குள் தான் கோபம் வந்தால் சூடான காப்பியை பொண்டாட்டி முகத்தில் ஊற்றுவதும் முதுகில் சிகரெட் சூடு வைப்பதுமான கொடூர மிருகம் ஒளிந்திருக்கிறதென்று சொல்லவே முடியாது. இப்படியுமாயிருப்பான் ஒரு மனுஷன் என்றான். அந்த ஆளு மனுஷனே இல்ல, ராட்சசன் என்றாள். விழத் தயாராய் சில துளிகள் அவள் கண் விளிம்பில் நின்றன. மேலும் அவளே சொன்னாள், இனிமே நான் இங்கே தான் இருக்கப் போறேன் என்றாள் தீர்க்கமாக. பாலா அங்கிருந்து புறப்பட்டான். அதற்கப்புறம் 10-15 நாட்கள் வேலை மும்மரத்தில் கழிந்தன. இரவு நேரம் கழித்து வீட்டுக்கு வர வேண்டியிருந்தது. பவானியின் வீட்டுக்கு போக அத்தனை சமயம் கிடைக்கவில்லை. எப்போதாவது அவளின் நினைப்பு வரும்போது தவறாமல் அந்த சிகரெட் காயங்களும் ஞாபகம் வந்தன. அவள் இப்படி புருஷனை விட்டு வந்து வீட்டில் இருப்பது சரோஜாமாவுக்கும் வேணுமாமாவுக்கும் எப்படி இருக்கும் என்று யோசித்து பார்த்தான். ஏன் பாலா, இப்பெல்லாம் உன்னை பார்க்கிறதே அபூர்வமா இருக்கு என்று வேணுமாமா ஒரு தடவை பார்த்து கேட்டுவிட்டார். பேசுறதுக்கு ஆள் இல்லாம போர் அடிக்குது என்றார். இல்ல மாமா, கொஞ்சம் ஆபீஸ்ல வேலை ஜாஸ்தி என்றான். சிறிது நேரமாவது அவர்களுடன் செலவிட முடியாமல் இப்படி பறக்க வேண்டியிருக்கிறதே என்ற ஆதங்கம் வந்தது அவனுக்கு. பவானி அவள் வீட்டிலேயே தான் இருந்தாள். அவள் சொன்ன மாதிரியே கணவன் வீட்டுக்கு போகவில்லை என்று தெரிந்தது. இப்போதெல்லாம் அவள் சகஜ நிலைக்கு வந்து விட்டது போல இருந்தது. இடையே ஓர் இரவு அவர்களுடன் அவர்கள் வீட்டிலேயே சாப்பிட்டான். பவானி தான் பரிமாறினாள். அவள் எதையோ எடுக்க திரும்பின ஒரு வினாடியில் சட்டென்று அவள் முதுகை பார்த்தான். காயங்கள் இருந்த இடத்தை பார்வை தேடியது. எல்லாம் மறைந்திருந்தது. அப்படி பார்த்தது அவளுக்கு ஏதோ லேசாய் குறுகுறுத்திருக்க வேண்டும். அவள் சட்டென்று திரும்பி அவனது பார்வையை நேருக்கு நேராய் சந்தித்தாள். பாலாவுக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது. ஏதோ புரிந்த மாதிரி அவள் சொன்னாள், எல்லாம் மாறிடும். பாலா மெல்லிய திகைப்போடு நிமிர்ந்தான். சாம்பார், ரசம், சாப்பாடு எல்லாம் என்றால் தொடர்ந்து. அவன் அசுவாசமாய் ஒரு பெருமூச்சு விட்டான். அதற்கப்புறம் அவள் அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பும் போதெல்லாம் அவனை அறியாமல் பவானியை கவனிக்க ஆரம்பித்தான். அவன் மனதில் பவானியை வேராய் கொண்டு சின்ன செடி ஒன்று துளிர்க்க ஆரம்பித்திருந்தது. இனி அவள் என்ன செய்ய போகிறாள்? அம்மா வீட்டிலேயே நிரந்தரமாய் இருக்கப் போகிறாளா? வாழா வீட்டு என்று சொல்வார்களே, அது மாதிரியா? எல்லோரின் அனுதாபத்தையும் சம்பாதித்து கொண்டு பாலாவுக்கு ஏனோ மனசெல்லாம் கலங்கின மாதிரி இருந்தது. அவள் வாழ்க்கை எது நல்லதென்று படுகிறதோ, எது அவளுக்கு சந்தோஷம் தருகிறதோ அதை அவள் தீர்மானிக்கட்டும். நான் வெறும் அபிப்பிராயமோ ஆறுதலோ தான் சொல்ல முடியும். மற்றவை அவள் கையில் தான் இருக்கிறது. அவள் போராட்டத்தின் முடிவை அவளே எடுக்கட்டும். நான் என்ன செய்ய முடியும் நடுவில்? ஒன்றே ஒன்று செய்ய முடியும் என்று தோன்றியது. நினைத்ததும் ஒரே நேரத்தில் குழப்பத்தையும் சிலிர்ப்பையும் தருகிற விஷயமாக அது இருந்தது. நொடியில் மிக மெலிதான குறுகுறுப்பை நெஞ்சுக்குள் படரவிட்டு போனது அந்த நினைப்பு. உடனே அதை கலைக்க முயற்சித்தான் பாலா. ஆனால் அப்போது தொற்றிக் கொண்டு விட்ட அது தொலையாமல் கலையாமல் மனதோடையே ஒட்டி கொண்டு விட்டது. ஒரு திடீர் பரபரப்பில் இதய துடித்துடிப்பு அதிகரித்தது மாதிரி உணர்ந்தான். சீனியை பார்த்தபோது அந்த எண்ணத்தை சொல்லலாம் என்று தோன்றியது. அதற்குள் சீனியே பாலாவின் முகத்தை பார்த்துவிட்டு, நீ நார்மலா இருக்கிற மாதிரி தெரியலையே என்றான். ஒண்ணுமில்லைடா
என்று பாலா முதலில் சொன்னாலும் அப்புறம் தயக்கத்தை விட்டு பேசினான். பவானியை பற்றி சொன்னான். அவள் கணவன் பற்றி, சிகரெட் சூடு பற்றி, அவள் வேதனைகள் பற்றி, கடைசியாய் அவனுக்கு வந்த அந்த யோசனையை பற்றி. நிஜமாவே சீனி, அவ கஷ்டப்படுறாங்கிற விஷயம் என்னை என்னவோ பண்ணுதுடா. லேசா மனசு வலிக்குதுன்னு கூட சொல்லலாம் என்றான். பவானி இந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டிய பொண்ணு இல்லடா. ஏதோ தப்பா ஒரு விதி அமைஞ்சிடுச்சு. அதை மாற்ற முடியும்னு தோணுது. சீனி ரொம்ப சீரியஸா பேசுற மாதிரி இருக்கு. என்ன சொல்ல வரேன்னு புரியல என்றான். சீரியஸா தான் சொல்றேன் சீனி. அவளுக்கு சம்மதம்னா, அவ புருஷனை டிவோர்ஸ் பண்ண அவளுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா, அதற்கப்புறம் நானே அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கடைசி வரை பூ மாதிரி வச்சுக்கணும்னு சொல்லும்போதே பாலா உணர்ச்சி வசப்பட்டிருந்தான். சீனி அவனை ஆச்சரியமாய் பார்த்தான். டே பாலா, உன்னுடைய இந்த நல்ல மனசுக்கும் தைரியத்துக்கும் நீ இந்த மாதிரி நினைச்சதுல எந்த தப்பும் இல்லடா. இருந்தாலும் சட்டுன்னு எந்த முடிவும் எடுத்துறாத, யோசி என்று மட்டும் சொன்னான். நிறைய யோசித்து விட்டான். ஆபீஸில் வேலைக்கு நடுவிலும் கூட இதேதான் நினைப்பு. ஆனால் பெரிய மனமாற்றம் ஒன்றும் ஏற்படாமல் அப்படியே தான் இருந்தது முடிவு. பவானியிடம் அதை சொல்லி பார்க்கலாமா என்று தோன்றியது. ஆனால் கண்ணீரின் சாரல் முழுதாய் ஓயாத அவளிடத்தில் இப்போது சொல்லக்கூடிய விஷயமல்ல என்று தோன்றி அந்த எண்ணத்தை கைவிட்டான். ஞாயிற்றுக்கிழமை பொறுமையாய் நிதானமாய் ஒரு சின்ன கண்ணாடி முன் நின்று சேவ் செய்து கொண்டிருக்கும் போது பவானி வந்தாள். இளம் பச்சை நிற சேலையில் வாசர் கதவோரம் சாய்ந்து நின்று உள்ள வரலாமா என்றாள். வா பவானி, உட்காரு என்று பிரம்பு நாற்காலியை காட்டினான். ஒரு நிமிஷம் என்று அவசரமாய் சவரத்தை தொடர்ந்தான். திடீர் பரபரப்பில் எங்கேயாவது கன்னத்தில் பிளேடால் தப்பா இழுத்து விடுவோமா என்று பயமாயிருந்தது அவனுக்கு. சடுதியில் முடித்துவிட்டு உள்ளே வாஷ் பேஷனுக்கு ஓடினான். பவானி உட்காரவில்லை. சுற்றும் முற்றும் வீட்டை கண்களால் அளந்தாள். மெதுவாய் நடந்து சுற்றி பார்த்தாள். பாலாவுக்கு அறை அலங்கோலமாய் கிடக்கிறதே என்று கவலை வந்தது. ஆங்காங்கே தூக்கி போட்ட துணிகள், படித்து வீசின புத்தகங்கள், கலைந்த படுக்கை, மடித்து வைக்காத பெட்ஷீட். அவளும் அதை உணர்ந்த மாதிரி, இது என்ன இப்படி கிடக்குது வீடு என்று இறைந்த கிடந்த புத்தகங்களை எல்லாம் எடுத்து ஷெல்ஃபில் அடுக்கி வைக்க போனாள். பின்னர் என்ன நினைத்தாலோ மறுபடி அவற்றை பழைய இடத்திலேயே கலைத்து போட்டாள். பேச்சுலர் ரூம்னா இப்படித்தான் இருக்கணும், அதை கலைக்கக்கூடாது என்றால் சிரித்தபடி. தொடர்ந்து சும்மா தான் வந்தேன் என்றாள். மறுபடி ஓரிரு வினாடிகள் ரூமுக்குள்ளேயே உலாத்தை விட்டு சரையில் என்ன புறப்பட்டு போய்விட்டாள். ஒரே ஒரு நிமிடம்தான் அவள் அந்த வீட்டுக்குள் இருந்தது. ஏதோ ஒரு நாள் முழுவதும் அங்கேயே அவள் இருந்த மாதிரி ஒரு உணர்வு. பாலா அவளுக்காக எடுத்து போட்ட பிரம்பு சேரில் சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டான். பவானி என்று ஒரு முறை மனதிற்குள் சொல்லி பார்த்து கொண்டான். பாலாவுக்கு உடனே பவானியை பார்க்க வேண்டும் போல இருந்தது. யோசிக்காமல் சட்டென எழுந்து வீதியை கடந்து எதிர் வீட்டுப்படி ஏறினான். முன்னறையையும் அதற்கடுத்த அறைகளையும் தாண்டி தாழ்வாரத்தில் பவானி. சரோஜம்மா முரத்தில் அரிசி புடைத்து கொண்டிருந்தாள். ஏன் உடனே வந்துட்ட? அத்தனை மோசமாவாயிருக்கு என்னோட வீடு என்றான். அதெல்லாம் இல்லை, இங்க கொஞ்சம் வேலை இருந்துச்சு என்று முற்றத்தை காட்டினாள். நிறைய பொம்மைகள் காய்ந்து கொண்டிருந்தன. அப்போதுதான் பாலா அதை கவனித்தான். ஆச்சரியப்பட்டான். இதெல்லாம் என்ன? சரோஜம்மா அரிசி புடைப்பதை நிறுத்திவிட்டு சொன்னாள். எல்லாம் இவளே கையால் செஞ்சது. அவ தாத்தா கிட்ட இருந்து கத்துக்கிட்டது. வியப்பில் அவன் கண்கள் விரிந்தன. பவானி அதை எப்படி செய்தாள் என்று விளக்க ஆரம்பித்தாள். கடைகளில் கிடைக்கிற அல்லது வீட்டில் வேண்டாம் என்று தூக்கி எறியப்பட்ட பொருட்களை எல்லாம் வைத்து ஒட்டியோ பின்னியோ இவைகளையெல்லாம் செய்வாளாம். அதற்கென்று சில உபகரணங்கள் வைத்திருக்கிறேன் என்றும் சொன்னாள். பாலா அதன் பக்கத்தில் போய் அவற்றை எடுத்து பார்த்து பிரமித்தான். இன்னும் இருக்கு என்று பவானி வீட்டுக்குள் ஓடினாள். அவள் செய்திருந்த பொம்மைகள் அத்தனையும் அள்ளி வந்து கடை பரப்பினாள். தோளில் ஏருடன் உழவன், தவழ்கின்ற கண்ணன், சாய்வு நாற்காலியில் ஒய்யாரமாய் புத்தகம் படிக்கின்ற குழந்தை, இடுப்பில் குடத்துடன் வளைந்த பெண், பறவைகள், நாய், பூனைக்குட்டி இத்தனையும் இருந்தது. உடனே பாலா, எனக்கு ஒன்று பண்ணிக்குடேன், செல்ஃபில் வச்சிக்கிறேன். உங்களுக்கு இல்லாததா என்றாள். ரெக்கை விரித்தபடி இருக்கிற மாதிரி ஒரு புறா பண்ண முடியுமா? ரைட், ஆகட்டும் என்று எழுந்து பின்பக்கம் கிணற்றடிக்கு போனாள். அவன் பவானி போவதையே பார்த்து கொண்டிருந்தான். பாலா சிறிது நேரம் பொம்மைகளை பார்த்து கொண்டிருந்து விட்டு பிறகு அவனும் பின்பக்கம் போனான். பவானி தண்ணீர் இறைத்து தொட்டியில் நிரப்பிக் கொண்டிருந்தாள். அவள் பின்னால் போய் நின்றான் பாலா.
நான் வேணா இறைச்சி தரட்டுமா பவானி என்றான். குரல் கேட்டு திரும்பி சிரித்தாள் பவானி. பரவாயில்லை, வேண்டாம். பவானி கயிற்றை இழுத்து விட பிளக் பிளக் என்று பித்தளை குடத்தில் தண்ணீர் நிரம்புகிற சப்தம் அவன் கிணற்றுக்குள் எட்டி பார்த்தான். அந்த இடைவெளியில் பவானி ஒன்னு சொல்லட்டுமா என்றான். என்ன, சொல்லுங்க என்று நிரம்பின குடத்தை இரு கையாலும் மாறி மாறி இழுக்க ஆரம்பித்தாள். பாலா தீர்மானித்தான், அதை சொல்லிவிடலாம் என்று அவனுக்குள் தோன்றிவிட்டது. பொறுமை ஒரு வினாடியில் எல்லைக்கோட்டை தகர்த்து கொண்டு விட்டது. சட்டென்று அதை சொல்லியும் விட்டான். அவனை நம்ப முடியாத ஒரு கணம் அது. பவானி, நீ விரும்பினா உன்னை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கேன். பவானி திகைப்பில் சட்டென்று கைகளை விட்டுவிட்டாள். குடம் வெகு வேகமாய் கயிற்றை இழுத்து கொண்டு கீழ் நோக்கி போனது. மறுவினாடி பொம் என்று அது மூழ்கும் சப்தம் கேட்டது. அவள் உள்ளே ஓடி விட்டாள். இரவு 9 மணி இருக்கும். பாலா மொட்டை மாடியில் உலாத்திக் கொண்டிருந்தான். நல்ல இருட்டு. மெல்ல நகர்ந்து கைப்பிடிச்சுவருக்கு வந்தான். கீழே எட்டி பார்த்தான். வீட்டின் முன்வாசல் திண்ணையில் பவானி இன்னும் உட்கார்ந்து கொண்டிருந்தாள். ஆடாமல் அசையாமல் ஒரு சிலை மாதிரி. திண்ணையில் விளக்கு எரியவில்லை. தெரு விளக்கும் கூட எரியாமல் தான் இருந்தது. சுற்றிலும் முக்கால் இருட்டு கவ்வின பிரதேசமாக அது இருக்க பவானியின் உருவம் அத்தனை தெளிவாய் தெரியவில்லைத்தான். இருட்டை ஊடுருவிக் கொண்டு பாலா அவள் இருக்கிற திசையே வைத்து கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அங்கிருந்து பார்த்தால் அவன் உருவம் அவளுக்கு தெரியுமா என்ற யோசனை அவனுக்குள் ஓடியது. ஒருவேளை தெரியலாம், தெரியாமலும் இருக்கலாம். அவனை மாதிரியே பவானியும் இருட்டில் அசைகிற அவன் உருவத்தில் கண் பதித்திருக்கலாம். பலத்த யோசனையில் இருக்கிறாள் என்று தெரிந்தது. கிணற்றடியில் பாலா அந்த கேள்வியை கேட்டதுக்கப்புறம் அவள் மனநிலை திடீரென்று மாறிவிட்டிருந்ததும் புரிந்தது. இன்னும் பதில் கிடைக்காமல் அந்த கேள்வி அப்படியே நிற்கிறது. 2 தினங்களாகிவிட்டது. அவசரப்பட்டு விட்டோமோ என்று தோன்றியது. சட்டென்று ஒரே நாளில் ஒரே நிமிடம் முடிவெடுக்கலாம் தான். செயல்படுத்துவதில் ஏன் நிதானம் இல்லாமல் போய்விட்டது? பாலாவுக்கு ஆரம்பத்தில் அவள் மேலிருந்தது இரக்கம் மட்டுமே. கல்யாணமான பின் அவள் எதிர்பார்ப்புகள் நொறுக்கப்பட்டு கொடுமைக்கு ஆளாகிறாளே என்ற பரிதாபம். அதுவே நட்பாக மாறி அது அவள் வாழ்க்கையை பற்றின அக்கறையாகவும் தவிப்பாகவும் கூட மாறுதல் கொண்டு விட்டது. எப்படியோ அதை உணர்ந்து கொண்ட பின்னர்தான் அவன் அந்த விருப்பத்தை அவளிடம் சொன்னது. நடந்தவற்றுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு அவளுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தால் என்ன என்ற யோசனையில் ரொம்ப நாள் தனக்குள்ளேயே கேள்விகளால் போராடிவிட்டு ஒரு நாள் அவன் தயங்கி தயங்கி கேட்டதும் அதுதான். அது ஒரு வகை தீர்மானமும் கூட. நேற்றும் முந்தா நாளுமாய் அவள் வீட்டுக்கு போவதை பாலா தவிர்த்து விட்டான். இன்றும் கூட அப்படியே. ரொம்ப சங்கடமாக உணர்ந்தான். ஏதோ தப்பு செய்துவிட்ட மாதிரி. நிஜமாகவே அது தப்பா என்று தெரியவில்லை. சரோஜாமாவுக்கும் வேணுமாமாவுக்கும் தெரிந்தால் என்ன நினைப்பார்கள்? ச என்றிருந்தது அவனுக்குள். எதிர் வீட்டில் தனியே தங்கியிருந்த அவனுக்கு ஒரு வீட்டு சூழ்நிலையை உருவாக்கி தந்த இடம் அவர்கள் வீடு. நான் செய்த காரியம் அவர்களுக்கு துரோகம் என்றாகிவிடுமா? ஒரே குழப்பமாக இருந்தது. பவானி என்ன நினைக்கிறாள் என்று தெரியவில்லை. சம்மதம் வருமா என்று சந்தேகமாய் இருந்தது. ஆனால் யோசிக்கிறாள் என்று மட்டும் புரிந்தது. யோசிக்கட்டும். ஒரு நல்ல வாழ்க்கை வேண்டும் என்கிற விருப்பம் அவளுக்கும் இல்லாமல் போகாது. சட சடலென சில தூறல்கள் விழ ஆரம்பித்தன. கொஞ்சம் பலமாய் மழை வந்துவிடும் போல் இருந்தது. மறுபடி பார்க்கும் போது பவானி எழுந்து உள்ளே போவது தெரிந்தது. மறுநாள் திடீரென பாலா மனசு சரியில்லாதது போல் உணர்ந்தான். எங்கேயாவது போக வேண்டும், யாரையாவது பார்க்க வேண்டும், ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற மாதிரி அவனுக்குள் எண்ணங்கள் ஓடின. சீனி வேறு ஊரில் இல்லை. அலுவலக வேலையாக மங்களூர் போயிருக்கிறான். அன்று சாயங்காலம் அவன் வீட்டுக்கு வந்ததும் முகம் கழுவிக்கொண்டு நேராய் பவானி வீட்டுக்கு போனான். சரோஜம்மா அல்லது வேணுமாமா யாரிடனாவது உட்கார்ந்து ரொம்ப நேரம் ஏதாவது பேசிக்கொண்டிருக்க ஆசையாய் இருந்தது அவனுக்கு. சமீபமாய் ஏனோ அவன் உணரும் இந்த தனிமைக்கு எப்படியாகிலும் முட்டுக்கட்டை போட வேண்டும் என்றிருந்தது. வழக்கத்துக்கு மாறாக வீடு வெறிச்சோடி இருக்க பவானி மட்டும் உள்முற்றத்தில் உட்கார்ந்து காய் நறுக்கி கொண்டிருந்தாள். வாங்க பாலா என்றாள். அப்பா அம்மா எங்க என்று பாலா தயக்கமாய் கேட்டான். கோவிலுக்கு போயிருக்காங்க. நீ போகலையா? இல்ல. ஏன் பவானி? பிடிக்கலை. பாலா இருக்கலாமா போகலாமா என்று யோசித்தான். பவானியுடன் தொடர்ந்து வேறு விஷயங்களை பேசிக் கொண்டிருக்க முடியுமா என்று தெரியவில்லை. அவள் பேச்சு மிக சகஜமாகத்தான் இருக்கிறது. முகத்தில் புன்னகையும் இருக்கிறது.
அவனை அவள் தப்பாய் நினைத்துக் கொண்டிருப்பதன் அடையாளம் எதுவும் அவளிடம் தெரியவில்லை. சரி, அப்புறம் வரேன் என்று சொல்லி கிளம்பினான். அவள் முற்றத்தை தாண்டுவதற்குள் பாலா என்று கூப்பிட்டாள் பவானி. பாலா நின்றான். என்ன பவானி என்று கேட்டு திரும்பி வந்தான். பவானி கூப்பிட்டாளை தவிர எதுவும் பேசாமல் மௌனமாயிருந்தாள். பாலா காத்திருந்தான். அவள் எதுவோ சொல்ல நினைக்கிறாள் என்று அவனுக்கு புரிந்தது. பாலாவுக்கு மனதில் சின்ன குறுகுறுப்பு ஓடியது. பவானி லேசாய் தொண்டையை கனைத்து கொண்டாள். மெதுவாய் வாய் திறந்தாள். பாலா, அன்னைக்கு கேட்டீங்களே கிணத்தடியில? ஆமாம். அவனுக்கு சிலீர் என்றது. அந்த விஷயம் இன்னும் மனசுல இருக்கா? ஆமா. சொல்லுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. அதை மெதுவா நீங்க மறந்து விடுவதுதான் நல்லது. அவளின் அந்த வாக்கியத்திலேயே ஏமாற்றத்தின் ஆரம்ப வரி ஒன்று அவனுக்குள் நகர ஆரம்பித்து விட்டது. குழப்பமாய் அவளை பார்த்தான். நீங்க என் மேல வச்சிட்டு இருக்கிற அக்கறைக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. உங்களை போல நல்ல மனுஷனை கட்டிக்க எந்த பொண்ணும் கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா சொல்லு பவானி, என் கல்யாணத்துக்கு அப்புறம் சந்தோஷத்துக்கும் சுகத்துக்கும் பதிலா நிறைய கிடைச்சது வேதனையும் வலியும் தான். உங்களுக்கே எல்லாம் தெரியும். எல்லாத்தையும் உதறிட்டு நான் இப்போ அம்மா வீட்டோட வந்து இருக்கிறதும் அதனால தான். ஆனா திடீர்னு நீங்க இப்படி கேப்பீங்கன்னு நினைக்கல. அதிர்ச்சியாயிருக்கு. இப்ப கூட நீ சரின்னு சொல்லு, உன்னை மகாராணி மாதிரி வச்சுக்கிறேன் வாழ்நாள் பூரா என்றான் அவன். குரல் மிக உடைந்து வந்தது. இல்லைங்க, அதை பத்தி எல்லாம் யோசிச்சு பார்க்குற மனநிலையில நான் இப்ப இல்லை. எல்லா விஷயத்திலேயும் ஒரு வெறுப்பு வந்துருச்சு தெரியுமா? மனசு வெறுமையா இருக்கு. எந்த முடிவும் என்னால சட்டுன்னு எடுத்துட முடியாதுன்னு தோணுது. யோசி பவானி, நான் காத்திருக்கேன். இல்ல பாலா, அதெல்லாம் சரிப்படாது. அப்ப என் நினைப்பை நான் மறந்துடணும் இல்லையா? சொல்லு பவானி. உங்களுக்கு ஏமாற்றமாயிருந்தாலும் என் பதில் அதாங்க, மறந்துடுங்க. உங்களை எனக்கு பிடிக்கும், ஆனா வேறு எந்த கோணத்திலும் யோசிச்சு பார்த்ததில்ல. வேணாம், உங்க மேல் இருக்கிற மதிப்பு அன்பெல்லாம் என்னைக்கும் மாறாது. ஆனா இது வேண்டாம். அப்பாவும் அம்மாவும் என்ன நினைப்பாங்களேன்னு பயப்படறியா? அது இல்ல, உண்மையை சொல்லணும்னா என் புருஷன் என்னைக்காவது என்னை புரிஞ்சுக்கிட்டு என்னை தேடி வருவாருன்னு தோணுது. அவர் மாறிடுவாருன்னு தோணுது. எல்லாத்துக்கும் ஒரு சின்ன இடைவெளி தேவையா இருக்கு. அதுதான் இது. எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவர் கூடவே நல்லபடியா வாழ்க்கை இருக்கும்னு மனசுல ஏதோ சொல்லுது. இந்த நிலைமையில எப்படி உங்க எண்ணத்துக்கு சம்மதிக்க முடியும் பாலா? பாலாவுக்குள் துளிர்த்திருந்த காதல் செடி இலை கருகி சுருள்வதை உணர்ந்தான். அவனை முழுதாய் ஏமாற்றம் கவ்விக்கொண்டது. முகம் இருண்டு தொண்டை வறண்டு விட்டது. கைகள் நடுங்கின. லேசாய் பணிக்கிற கண்களுடன் பவானி அவனை ஏறிட்டு பார்த்தாள். பாலா மெல்ல தோள்களை குலுக்கி ஆல் த பெஸ்ட் பவானி என்றான். ஒரு வாரம் இறுக்கமாய் கழிந்தது. கடந்து போன விஷயங்களின் பாதிப்பு இன்னும் மிச்சமிருந்தன. அவ்வளவு எளிதாய் சுதாகரித்து கொண்டு அதிலிருந்து மீண்டு வந்துவிடவும் முடியவில்லை. திடீரென்று எதையோ நினைத்து அது கிடைக்க முடியாமல் போனதன் பாதிப்பு மனதை எப்படியாவது தேற்றித்தான் ஆக வேண்டும். திடீரென ஒரு நாள் காலை அப்பா ஊரிலிருந்து கிளம்பி வந்தார். வந்ததும் வராததுமாய் திட்டினார். எத்தனை லெட்டர் போட்டேன், ஒரு பதில் இல்ல என்றார். உன்னை கையோடு கூட்டிட்டு போலாமன்னு வந்திருக்கேன். எதுக்குப்பா? எதுக்கா? நடராஜ் மாமாவுக்கு என்னால் இனி பதில் சொல்ல முடியாது. நீயே அவர்கிட்ட நேர்ல வந்து என்ன சொல்லணுமோ அதை சொல்லிடு. இப்பவே கிளம்புற நீ. பாலாவுக்கு ஊருக்கு போய் ஓரிரு நாள் இருந்துவிட்டு வந்தால் என்ன என்று எண்ணம் எழுந்தது. அப்பாவுக்கோ நடராஜ் மாமாவுக்கோ என்றில்லை. இப்போது இருக்கிற மன நெருக்கடியில் கொஞ்சம் மாறுதல் கிடைத்தால் தேவலாம் என்று பட்டது. ஊரிலிருந்து வரும்போது முற்றிலும் புதிதாக குழப்பங்கள் இல்லாத பாலாவாய் திரும்பி வர வேண்டும். சரி, கிளம்புங்க போலாம் என்றான். அப்போது அவன் ஊருக்கு காரில் கிளம்பும் போது பவானி வாசற்படியில் நின்று டாட்டா காட்டினாள். அவனுக்கு லேசாய் கண் கலங்கியது. யாருக்கும் தெரியாமல் துடைத்து கொண்டான். அப்பா அவனை சும்மா கூட்டிக் கொண்டு வரவில்லை என்று பிற்பாடு தெரிந்தது அவனுக்கும். நடராஜ் மாமா பெண் தேவகிக்கும் ஜாதக பொருத்தமெல்லாம் பார்த்து வைத்திருந்தார்கள். உன் சம்மதம் தாண்டா பாக்கி என்றார்கள். அப்பா அவனை வலுக்கட்டாயமாய் நடராஜ் மாமா வீட்டுக்கு கூட்டி போனார். மாமாவுக்கு அவன் வருகை ஏக சந்தோஷமாய் இருந்தது. இவனை பார்த்த மாத்திரத்தில் தேவகி வெட்கப்பட்டு சமையலறையை விட்டு வெளியே வரவில்லை. அதற்கப்புறம் தடபுடலான ஓசரிப்பு. எல்லாம் அவனுக்காக, அவன் பொருட்டு நிகழ்பவை.
ஒன்று மட்டும் புரிந்து போயிற்று. பாலா தேவகியை கல்யாணம் பண்ணி கொள்ளப் போவதை அவனை தவிர எல்லோரும் தீர்மானித்து வைத்திருந்தார்கள். அவனும் தலையாட்டி விடுவான் என்ற நம்பிக்கையில் காத்திருந்தார்கள். சரி என்று சொல்லிவிடலாமா என்று யோசனை ஓடியது. சொல்லலாம். அதற்கு முன்பாக பவானியை ஒரே ஒரு தடவை பார்க்க வேண்டும் என்று தோன்றியது. எண்ணம் ஆவலாக மாறி அடுத்த நாள் வெளியே போயிட்டு வரேன் என்று மட்டும் சொல்லிவிட்டு பஸ்ஸை ஏறியே விட்டான். திரும்பி வந்து எங்க போன என்று யாராவது கேட்டால் ஏதாவது சொல்லி சமாளித்து விடலாம் என்று தோன்றியது. சுமார் 1.5 மணி நேர பயணம்தான். ஆனால் போன போது பவானி வீட்டில் இல்லை. சரோஜம்மா மட்டும் இருந்தாள். இவளை திடீரென்று பார்த்ததில் ஆச்சரியப்பட்டாள். பவானியோட புருஷன் நேத்து வந்திருந்தார். அவ கூட ரொம்ப நேரம் தனியா பேசிட்டு இருந்தார். வீட்டுக்கு போலாம்னு கூப்பிட்டார் போல. நல்ல விதமா தான் நடந்துக்கிட்டார். ஏதோ காம்ப்ரமைஸ் ஆனாப்புல தெரிஞ்சுது. பவானியும் ரொம்ப யோசிச்சுட்டு இன்னைக்கு காலையில தான் அவர் கூட கிளம்பி போனான். நேத்து நைட்டு கூட அவர் இங்கத்தான் ஸ்டே பண்ணி இருந்தாரு. அப்படியா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உதடுகள் அப்படி சொன்னதே தவிர மனசுக்குள் அந்த விஷயத்தின் சாரம் என்னவோ பண்ணியது அவனை. ஒரு இழப்பின் சுமை மாதிரி, ஒரு மன விரிசல் மாதிரி ஏதேதோ உணர்வுகள் அவனை ஆக்கிரமித்தன. பாலா மறுபடி திரும்ப ஊருக்கு வந்தான். அம்மாவிடம் போய் நடராஜ மாமா கிட்ட நான் சரின்னு சொன்னதா சொல்லுங்க என்றான். அம்மாவுக்கு ஆச்சரியமும் பூரிப்பும் தாங்கவில்லை. என் சமத்துடா நீ என்று கொஞ்ச ஆரம்பித்தாள். உடனே வருகிற நல்ல நாளில் நிச்சயத்துக்கு வைத்துக் கொள்ளலாம் என்றார் நடராஜ் மாமா. அப்பா அதை வழிமொழிந்தார். பாலா ஆபீஸுக்கு ஃபோன் பண்ணி ஏதோ காரணங்கள் சொல்லி 15 நாள் லீவு போட்டான். பாலா நிச்சயதார்த்தத்துக்கு சரோஜாமாவும் வேணு மாமாவும் வந்திருந்தார்கள். தேவகியை பார்த்துவிட்டு உனக்கு ஏத்த பொண்ணுடா என்றார் வேணுமாமா. பாலா மிதமாய் சிரிக்க மட்டும் செய்தான். நிச்சயதார்த்தம் முடிந்த மறுநாள் காலை சீனி பதட்டமாய் ஃபோன் பண்ணினான். பவானி தூக்கு போட்டுக்கொண்டு தற்கொலை செய்து கொண்டதாக. இதோ இந்த வீட்டுக்குள் தான், கிணற்றடி பக்கத்தில் இருக்கும் கடைசி அறையில்தான் பவானி தூக்கு போட்டுக்கொண்டு தூங்கியது. பவானியின் வாழ்க்கை அவளின் 24வது வயதுக்குள் ஒரு சேலை முடிச்சில் இறுகிவிட்டது. யாரும் எதிர்பார்க்கவில்லை. பாலாவுக்கு பெரும் அதிர்ச்சியாய் இருந்தது. சரோஜம்மாவுக்கும் வேணுமாமாவுக்கும் அந்த சம்பவம் பெரிய இடி மாதிரி. மறுபடி கணவனோடு வாழப்போனவள், சூட்கேஸோடு நம்பிக்கையையும் தாங்கிக் கொண்டு போனவள் 10 நாட்கள் கூட ஒழுங்கா வாழலையாம். வேணுமாமாவும் சரோஜம்மாவும் உன் நிச்சயத்துக்கு வந்து திரும்பும் போது பவானி வீட்டிற்கு வந்தாளாம். வந்தவள் எனக்கு இனி எல்லாமே முடிஞ்சு போச்சும்மா என்று ஒரு நாள் முழுக்க அழுதபடி இருந்தாளாம். அதற்கு அப்புறம்தான் அவள் அப்படி ஒரு முடிவு எடுத்தது. காலை 4 மணி வேளையில் எந்தவித கடிதமோ குறிப்போ கூட எழுதி வைக்கவில்லை அவள். அவள் இறந்து 3 மணி நேரம் கழித்துத்தான் எல்லோருக்கும் தெரிய வந்ததாம். பிறகு போலீஸ் விசாரணை, பிரேத பரிசோதனை. பவானி என்கிற அந்த கருப்பு தேவதை போகும்போது கூட முழுசாய் போய் சேரவில்லையாம். சரோஜம்மா அழுதபடி எல்லாம் சொன்னாள். அவளை பார்க்க முடியவில்லை. இறுதிச் சடங்கில் கூட கலந்து கொள்ள முடியவில்லை அவனால். நீ போக வேண்டாம் என்றார் அப்பா. போகக்கூடாது என்பதற்கு கல்யாணம் நிச்சயமாயிருப்பதை காரணம் சொன்னார்கள் வீட்டில். அவன் மனமெல்லாம் பவானியின் நினைவே சூழ்ந்திருந்தது. அதற்கப்புறம் கல்யாணமாகி தேவகியோடு அந்த வீட்டுக்கு போனான் பாலா. மனைவியோடு வந்திருக்கும் அவனை முதலில் சந்தோஷமாய்தான் வரவேற்றார்கள் வேணுமாமாவும் சரோஜம்மாவும். ஆனால் அவனை பார்த்ததும் வெடித்த துக்கத்துக்கு அணை போட முடியாமல் இருவரும் கண் கலங்கினார்கள். தேவகியிடம் எல்லாம் சொல்லித்தான் கூட்டி போனது. அவள் மௌனமாய் அந்த துக்கத்தில் தானும் பங்கெடுத்துக் கொள்வது போல் உட்கார்ந்திருந்தாள். 6 மாதம் கழித்து அவர்கள் அந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு வேறு ஊருக்கு போய்விட்டார்கள். சரோஜாமாவின் அக்கா குடியிருக்கிற ஊருக்கு. சுமார் 27 வருடங்கள் குடியிருந்த வீடு. பவானி பிறந்ததும் வளர்ந்ததும் கூட அங்கே தான் என்று பாலாவிடம் சரோஜம்மா சொல்லியிருக்கிறாள். இப்போது அவளின் இருப்பு கூட அங்கே தான் என்றாகிவிட்டது. பாலாவும் கல்யாணத்துக்கு அப்புறம் வேறு இடத்துக்கு போய்விட பின்னர் அவர்களை அடிக்கடி பார்க்க முடியாமல் போய்விட்டது. தற்போது அந்த வீட்டை யாரோ வாங்கியதாக தெரிந்து கொண்டான். ஆனால் பவானி மட்டும் அழிக்க முடியாதபடி அவன் மனதோடு கலந்து விட்டிருந்தாள். 2 வருடங்கள் கழித்து
மீண்டும் அந்த வீடு விற்பனைக்கு இருப்பதாக தகவல் தெரிந்ததில் பாலாவுக்கு சந்தோஷம் தொற்றிக்கொண்டது. அந்த சமயத்தில்தான் அப்பாவும் அவனும் வீடு வாங்க வேண்டும் என்று அலைந்து கொண்டிருந்ததும், மிக குறைந்த விலைக்கு அவ்வளவு பெரிய வீடா என்று முதலில் ஆச்சரியமாய் இருந்தது. இதுவரைக்கும் யாரும் வாங்கவில்லை. இந்த வீடு பற்றி உலவும் வதந்திகள்தான் காரணம் என்பது பிற்பாடு தெரிந்தது. நடு இரவில் யாரோ முன்கதவை இடிக்கிற சப்தம் கேட்கிறதாம். அப்புறம் கொலுசு சப்தம், மல்லிகைப்பூ வாசம் என்று ஆளாளுக்கு நிறைய பிசாசு கதைகள் சொன்னார்கள். பாலா சிரிப்புடன் எல்லாவற்றையும் நிராகரித்தான். அவனுக்கு ஒரு வீடு வேண்டும். இத்தனை சின்ன வயதுக்குள்ளேயே தன்னால் உழைத்து சம்பாதித்த முடிந்த பணத்தை ஒரு அசையா சொத்தாக மாற்ற வேண்டும். அப்பாவும் பணம் தருவதாக சொல்லி இருக்கிறார். அதுவும் பவானி வாழ்ந்த வீட்டை வாங்க அவனுக்கு ஒரு வாய்ப்பு என்பதை அவனால் நம்ப முடியவில்லை. இன்னும் 3 மாதத்திற்குள் ஆல்டர் செய்யப்பட்ட புத்தம் புதிய வீடு இங்கே இருக்க வேண்டும். பவானி மேல் வைத்திருந்த காதலின் நினைவாக என்று மனதுக்குள் ரகசியமாக சொல்லிக் கொண்டான் பாலா. வீட்டை பார்க்க வருகிறாயா என்று தேவகையிடம் கேட்டபோது வரவில்லை என்றாள். அப்பாவுக்கு வேறு ஏதோ வேலை இருந்தது. சாவி வாங்கி கொண்டு அவன் மட்டும் தனியே போனான். மூலையில் 2 வருடங்களுக்கு முந்தைய காலண்டர் ஒன்று சுருண்டு கிடந்தது. பேப்பர் குப்பைகள், விளக்குமாறு இடித்து மேலே மாடி அறை கட்டுவதாயிருந்தால் இந்த அறையின் வலது மூலையிலிருந்து படிகள் அமைத்துக் கொள்ளலாம். பாலா கணக்குகள் போட்டான். சொத் என்று மேலிருந்து ஒரு பெரிய பள்ளி விழுந்தது. மேலும் அறைகளுக்குள் நடந்தான். ஷூவை கழற்றி வைத்துவிட்டு நடந்தால் நிச்சயம் பாதங்களை பிசுபிசுக்க வைக்கிற அளவுக்கு தரையில் புழுதி படிந்து இருந்தது. கதவுகளை பெரிதுபடுத்த வேண்டும். ரொம்ப நிமிர்ந்தால் இடித்து விடக்கூடிய உயரம்தான் அவை இருந்தன. இந்த கதவுகளில் எப்போதும் வேணுமாமா நன்றாய் குனிந்து நுழைய வேண்டியதிருக்கும். நல்ல உயரம். அவர் உள்ளறை கதவுகளையும் ஜன்னல்களையெல்லாம் திறந்தான். வெளிச்சம் மிக மங்கிவிட்டது. சுவரில் சுவிட்சை போட்டு பார்த்தால் விளக்கு எரியவில்லை. அடுத்த அறை கொஞ்சம் வெளிச்சமாயிருந்தது. அதை அறை என்று சொல்லிவிட முடியாது. மேற்கூரை ஒரு சதுர வடிவில் 4 பக்கமும் தாழ்ந்து நடுவில் கம்பிகள் வைத்து கட்டப்பட்ட மேல் திறப்பு. அதற்கு நேர் கீழே தரையில் சதுரமான தாழ்வான இடம். மழையும் வெயிலும் நேராய் தரையிறங்கும் இடம். ஒரு முற்றம் மாதிரி. அந்த முற்றத்தை கடந்து பின் கதவையும் தள்ளி திறந்தவுடன் தென்பட்ட கிணற்றடி. ஒரு காகம் உட்கார்ந்து கரைந்து கொண்டிருந்தது. எட்டி பார்த்ததில் முகம் ரொம்ப கிட்டத்தில் தண்ணீரில் ஆடியது. தண்ணீர் நிறைய இருக்கும் போலும். ஒரு மோனோபிளாக் பம்பு வைத்து கொண்டால் தண்ணீருக்கு பிரச்சனை இருக்காது என்று நினைத்து கொண்டான். பவானி, நீ விருப்பப்பட்டா உன்னை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கேன். இந்த கிணற்றடியில் தான் கேட்டது. ஆனால் அவளுக்கு கொடுத்து வைக்கவில்லை. அந்த நேரம் அவள் முகத்தில் தெரிந்த அதிர்ச்சி இன்னும் ஞாபகம் இருக்கிறது. கிணற்றுக்குள் விழுந்த குடத்தை அப்படியே விட்டுவிட்டு அவள் வீட்டுக்குள் ஓடினதும் என்ன செய்வதென்று தெரியாமல் அவன் கிணற்றுக்குள் தெளிந்த நீரில் முகம் பார்த்து கொண்டு நின்றதும் இப்பொழுதும் தெளிவாய் மனசில் நிற்கிறது. பாலா கிணற்று மேட்டிலிருந்த ஒரு வேப்பங்கொட்டையை சுண்டு விரலால் தட்டிவிட்டான். அது உள்ளே விழுந்து கிணற்றின் சலனமற்றிருந்த நீர்ப்பரப்பில் அவன் முகம் அலைந்து கலைந்தது. ஒவ்வொரு இடத்தையும் பார்க்க பார்க்க நிழலாடிக்கொண்டே இருக்கும் அவளின் நினைவுகள். கிணத்துக்கு பக்கத்துல ஒரு ரூம் தனியா இருக்குமே, அங்கத்தான் அவ சுருக்கு போட்டு தொங்கினது. பாலா அந்த அறையை பார்த்தான். பின்பக்கம் கிணற்றருகில் பிரதான வீட்டுக்கு சம்பந்தப்படாத தாழ்வான அறை ஒற்றையாய் நின்றிருந்தது. உயர காம்பவுண்டு. அதோடு முடிந்து பின்பக்க வீட்டின் மேல் சுவரில் ஓரிடத்தில் செடி, பெரியதொரு விரிசல். முன்பு ஸ்டோர் ரூமாக உபயோகப்பட்ட இடம். பவானியின் மூச்சு நின்று போன அறை. பூட்டாமல் வெறுமனே தாழிடப்பட்டிருந்தது. எளிதில் திறக்க முடியாதபடியும் இருந்தது. பாலா அதை மேலும் கீழும் ஆட்டி ஆட்டி திறந்தான். நிசப்தத்தின் பெரும் பகுதியை கிரீச் என்ற சப்தம் நெறித்தது. கதவுகளை தள்ளினான். அந்த வீட்டின் வேறெந்த அறை கதவுகளையும் விட அதிகமான சத்தத்தை எழுப்பிக்கொண்டு திறந்தது. அது கழுத்தை குனிந்து கொண்டு உள்ளே நுழைந்தான். சுவிட்சை தேடி விளக்கை போட்டான். வெகு மங்கலாக ஒரு பல்பு எரிந்தது. சுவரோரத்தில் ஒரு கரப்பான் பூச்சி மல்லாந்திருந்தது. சுற்றிலும் பார்த்தான். சரக்கென்று தலைக்கு மேல் ஒரு வௌவால் பறந்தது. திடுக்கிட்டு நகர்ந்தான். அறை முழுக்க புழுக்க நெடி. ஜன்னல்களற்ற அறை. எல்லா இடத்திலும் சிலந்தி வலைகள் தொங்கின. மூச்சு முட்டுவதாய் உணர்ந்தான்.
பவானி தன் கடைசி நொடிகளை வாழ்ந்த இடம். பாலா நிமிர்ந்து மேலே உத்திரத்தை பார்த்தான். ஓர் ஆளை விடவும் 3 அடி அதிகமாக உயரம் இருக்கும் மர இடுக்கில் பனை விசிறி ஒன்று சொருகப்பட்டிருந்தது. இந்த உத்திரத்தில்தான் சேலை முடிச்சிட்டு கழுத்தில் அதை இறுக்கிக் கொண்டு தனிமையான இடமாய் தேர்ந்தெடுத்து கிடைத்த வசதியில் உயிரை மாய்த்து கொண்ட கோரம். ஒரு நொடி அந்த அறைக்குள் பவானி தொங்கிக் கொண்டிருக்கிற மாதிரியும் மூலையில் உட்கார்ந்து அவன் பார்த்து கொண்டிருக்கிற மாதிரியும் லேசான கற்பனை ஒன்று மனதில் ஓடியது. உடம்பு சிலிர்த்தது. அவனுக்குள் இனம் புரியாத பயம் ஒன்று தொற்றிக் கொண்டது. அந்த கற்பனைக்கு அப்புறம் அந்த அறையின் பரப்பளவுக்குள் மெதுவாய் ஒரு அமானுஷ்ய உணர்வு பரவின மாதிரி கூட தோன்றியது அவனுக்கு. அந்த அறையை என்ன செய்வது? ரொம்ப சின்னதாகவும் இருக்கிறது. முன்பு இருந்தது போலவே ஸ்டோர் ரூமாக அல்லது கவனத்தை வேறு திசையில் திருப்ப முடியாமல் மறுபடி அவள் நினைவே வந்து நின்றது. பல கேள்விகள் அவன் மனதை துளையிட ஆரம்பித்தன. ஏன் இப்படி செய்தால்? திடீரென ஸ்தம்பித்து போன வாழ்வால், சட்டென ஒரு கணத்தில் ஏற்பட்ட மன அழுத்தத்தால் ஏற்பட்ட முடிவா? எத்தனை அழகான ரசனையுள்ள பெண் அவள்! எப்போதும் அவனுக்குள் வருகிற அவள் நினைவுகளை விட இப்பொழுது கொஞ்சம் அதிகமானது போல் உணர்ந்தான். அந்த அறையும் அதன் அறையிருட்டு சூழ்நிலையும் அதன் மேற்கூரையும் இனியும் இங்கே நின்று கொண்டிருக்க வேண்டாம். பாலா வெளியே வர சற்றே எத்தனித்த போது அது அவன் பார்வையில் பட்டது. அறை மூலையில் என்ன அது? அருகில் போய் குனிந்து பார்த்தான். தூசும் குப்பையும் படிந்து அடையாளமற்றிருந்த அதை எடுத்து பார்க்க ஏதோ ஒரு ஈர்ப்பு உந்தியது. எடுத்து பார்த்ததும் அவன் புருவம் உயர்ந்தது. அது ஒரு பொம்மை. அவனுக்கு திக்கின்றது. சின்ன அழகு, ஒழுங்கற்ற கால்கள், விரித்த இறக்கையுடன் பாதி முடிவடைந்த நிலையில் ஒரு பறவை உருவம். பவானியின் ரசனையின் மிச்சம். நான் வேண்டுமென்று கேட்டிருந்த பொம்மையா இது? அவனுக்குள் ஓடிய கேள்வி வியப்பாய் முகத்தில் வந்து நின்றது. பாலாவுக்கு அந்த நொடியில் அந்த பொம்மை அவனுக்காக பவானியால் செய்யப்பட்டதாக இருக்கும் என்று நம்புவதிலேயே 100% விருப்பமாயிருந்தது. சந்தேகமே இல்லை, இது அதுதான். இது மட்டும் எப்படி இங்கேயே கிடைக்கிறது இத்தனை நாளாய்? பாலா அதை திருப்பி திருப்பி பார்த்தான். மனசெங்கும் ஒரு கலக்கம் வர கண்கள் பணிந்தன. பொம்மையை கையில் எடுத்து கொண்டான். விரல்கள் நடுங்குவதை உணர்ந்தான். சட்டென்று விளக்கை அணைத்துவிட்டு அந்த அறைக்குள்ளே இருந்து வெளியே வந்தான். சுற்றிலும் கும்மிருட்டாக இருந்தது. கிணற்றடி தெரியவில்லை. மளமளவென்று கதவு ஜன்னல்களை எல்லாம் சாத்தினான். தாழ்பால் போட்டான். கொஞ்ச நாளில் இந்த வீடு அங்கங்கே இடிக்கப்படும். அந்த அறை உட்பட. பின் வேறு வடிவம் பெறும். பவானியின் தடயங்கள் அழிக்கப்படும். குடிவந்த பின்னர் தினசரி இயந்திர வேலைகளுக்கிடையே அவளின் ஞாபகச் சுவடுகள் அழிந்து போகும். அது பவானியின் வீடு என்ற பிம்பம் நிச்சயமாக களையவும் கூடும். நான் இந்த இடத்தில் தேவகியுடன் வாழும்போது பவானி ஞாபகம் என்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாய் விலகி போய்விடுமே. இந்த வீடு அவளின் அடையாளம் அல்லவா? அதை எப்படி நான் என் அடையாளமாய் மாற்ற எண்ணினேன்? இது பாலாவின் வீடு என்று பெயர் பெற வேண்டுமா? நாம் எங்கு இருந்தாலும், இந்த இடத்தில் எவ்வளவு பெரிய கட்டிடம் வந்தாலும் நாம் வந்து பார்க்கும்போது அது பவானியின் வீடாகத்தான் நம் கண்களுக்கு தெரியும். யோசனையாய் மறுபடியும் 3 தடவை திருப்பி அந்த பூட்டை பூட்டினான். அவன் மனதுக்குள் ஏனோ புரியாதொரு தத்தளிப்பாய் இருந்தது. யோசனையின் கணத்தில் தலை பாரமாயிருந்தது அவனுக்கு. தெருவில் இறங்கி நடக்கும் போது பாலா அந்த முடிவுக்கு வந்திருந்தான். வீட்டு சொந்தக்காரரிடம் இந்த வீடு வேண்டாம் என்று சொல்ல வேண்டும். ஆம், அவன் மனதில் பவானி என்றும் அழியாமல் தான் இருக்கப் போகிறாள். இனிமையான நினைவுகளுடன் தொடரும். பவானியின் நினைவுகளுடன். நன்றி. பவானி பாலாவின் மனதில் காவியமாக மாறிப்போனாள். காதலோடு அவன் வாழப்போவது தேவகியுடன் மட்டுமே. நிச்சயம் அவன் தேவகியின் மீது மிகுந்த அன்போடு தான் இருப்பான். இன்னொரு பவானியை கண்டிப்பாக அவன் உருவாக்க மாட்டான். நன்றி.